இன்னைக்கு சில்ட்ரன்ஸ் டே. ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே. இன்னைக்கு யாஷிகாவும் சில்ட்ரன்ஸ் டேக்கு தான் இந்த கலர் ட்ரெஸ் வியர் பண்ணிட்டு போயிருந்தாங்க. போட்டு இந்த விளாகுக்கு நீங்க கண்டிப்பா பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பசங்களுக்கு சிம்பிளான டிஷ் தான் கொடுத்திருந்தேன். லெமன் ரைஸும் கருணக்கிழங்கு பொரியல். அதோட நான் எங்களுக்கு சாப்பிட்றதுக்காக மதிய லஞ்சா கத்திரிக்காய் குழம்பும் நூக்கல் பொரியலும் செய்யலாம் தாங்க பிளான். ஆனா இந்த பச்சை பயிறு முளை கட்டின பச்சை பயிறு இருந்துச்சு. சரி, அதை வச்சு நம்ம இன்னைக்கு குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது புதுசா நானே தான் செஞ்சிருந்தேன். இங்க வேற இதுலயுமே நான் பார்க்கல, எனக்கு தெரிஞ்ச மாதிரி செஞ்சிருந்தேன். நல்லாதான் இருந்துச்சு, ஓகே தான். ஆனா இதுக்குள்ள ஏதாவது மசாலா ஏதாவது அரைச்சி ஊத்துறது அது போட்டிருந்தோம்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க ஏதாவது பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பா சொல்லுங்க. அதே மாதிரி மணத்தக்காளி கீரை இருந்துச்சு, அதையும் பொரியல் பண்ணியாச்சுங்க. ஒரு சிலர் இந்த குழம்புக்கு இந்த பொரியல் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறைய பேர் செய்வாங்க. அந்த மாதிரி நான் இல்லைங்க. ஏன்னா நான் எந்த குழம்பு எந்த காய் இருக்கோ அதை செஞ்சுவேன். அதே மாதிரி எந்த காய் பொரியலுக்குன்னு இருக்கோ அதை செஞ்சிருவேன். அந்த மாதிரி தான் நம்ம செய்யறது. என்ன மாதிரி நீங்க யார் செய்றீங்கன்றத மறக்காம சொல்லுங்க. இதுல நீங்க எந்த டைப்ன்றத சொல்லுங்க. எங்க வீட்டுல குழம்புக்கு எந்த பொரியல் வச்சாலும் சாப்பிடுவாங்க. இதுதான் வேணும்னு மட்டும் கேட்க மாட்டாங்க. அது மட்டும் என்னோட டிசிஷன் தான். ஆனா சப்பாத்தின்னு வந்துச்சுன்னா சப்பாத்திக்கு இதுதான் செய்யணும்னா விரும்பி கேட்கறது அவங்க அதுதான். பன்னீர் மசாலா கேட்பாங்க, அப்படி இல்லைன்னா உருளைக்கிழங்கு செய்ய சொல்லி கேட்பாங்க. அதுவும் இல்லைன்னா இப்போ புதுசா ஆட் ஆயிருக்கு சிக்கன் குழம்பு. மார்னிங் டிஃபனும் தோசையும் அந்த பச்சை பயிறு வச்ச குழம்பும் முருங்கைக்கீரை பொடியும் நாங்க சாப்பிட்டோம். அதோட துணியும் போட்டு இருந்தேன், அதை எடுத்துட்டு போய் காய வச்சுட்டு வந்தாச்சு. இன்னைக்கு ஃப்ரைடே ரொம்ப பிஸியா தாங்க போச்சு. நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தா சப்ஸ்கிரைப்